Hi mates, welcome back to my channel. Edge of Horizon episode 8 லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. ஃபாவு இப்ப டின்னோடைய அப்பா பாக்குறதுக்கு வராம். அங்க வசின் இருக்கா. வசின் கிட்ட எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, இனிமே நீங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்ல அவருக்கு செம்ம கடுப்பாகுது. நீ ஒரு நம்பிக்கை துரோகிடம், உன்னால நம்ம ஊரே இப்ப அழிய போகுது பாரு அப்படின்னு சொல்ல, இல்ல நாங்க ஒரு புது சியாம உருவாக்க போறோம், உங்களாலதான் இந்த ஊர் இத்தனை நாள கஷ்டப்பட்டு இருந்துச்சு, இனிமே அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்ல அப்ப அவருக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா பண்ண போறோம், எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸா, இதெல்லாம் உனக்கு எல்லாம் கிண்டலா இருக்குதா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, ஆனா நாங்க நடத்தி காட்டுவோம், எல்லாருமே அந்த நாட்டுல நல்லா இருக்கணும், இந்த நாடுன்றது மக்களுக்காகத்தான், வெறும் இந்த ராயல் ஃபேமிலியாக மட்டும் இல்ல அப்படின்னு சொல்ல அப்ப அவருக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படின்னா நாங்க நாட்டுக்காக எதுவுமே பண்ணல அப்படின்னு கேட்க, நான் அப்படி சொல்லலாம், ஆனா நாங்க இந்த நாட்டுக்காக நல்லதுதான் பண்றோம் அப்படின்னு சொல்ல, நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இல்ல நான் யாரையும் ஏமாத்தல அப்படின்னு சொல்ல, உன்னோட எஜுகேஷனுக்காக எல்லாத்துக்காக நான் எவ்வளவு உனக்காக செலவு பண்ணேன், உன்னை நான் படிக்க வச்சல அப்படின்னு சொல்ல, படிக்க வச்சிங்களா, ஆமா எதுக்காக, உங்களுக்காக வேலை செய்யணும் தானே படிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவருக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படின்னா இத்தனை நாள நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தியா, இந்த பேலஸ்ல நாங்க உங்களை நல்லா பாத்துக்கலையா அப்படின்னு அவங்க அப்பா கோவமா கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், இந்த பேலஸ்க்கு நான் எப்பயுமே கடமைப்பட்டிருப்பேன், இந்த பேலஸ் எனக்கு நல்லது பண்ணி இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதுக்காக என்னோட மக்களை என்னால விட முடியாது, நான் என் மக்களுக்காக பண்ண அப்படின்னு சொல்ல, ஆமா சும்மா பொய் சொல்லாத, அப்படின்னா என் பையன் கிட்ட நீ திரும்ப வந்ததுக்கு உன்னுடைய இந்த மக்கள் தானே காரணம், அதுக்காக தான் என்னோட பையன் கிட்ட மறுபடியும் லவ் பண்றேன்னு பொய் சொல்லிட்டு வந்த அப்படின்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது, நான் டின்ன உண்மையிலுமே ரொம்ப லவ் பண்றேன், அதுல எந்த ஒரு பொய்யும் கிடையாது அப்படின்னு சொல்ல, நான் உன்னை என்ன பண்ற பாரு, என் பையன் கிட்ட உன்னை பத்தி எல்லாமே சொல்றேன், அவன் நீ உண்மையாலுமே அவனை லவ் பண்ணல, வெறும் உன்னுடைய இந்த பிளான்காகத்தான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றேன் பாரு அப்படின்னு உங்க அப்பா கோவமா சொல்ல, அதுக்கு நான் சொன்னது உண்மை, நான் டின்ன உண்மையான லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஓ லவ் பண்ற அப்படின்றதுக்காகத்தான் உன்னுடைய இந்த பிளான்ல அவனை நீ சேர்த்துக்கிட்டியா, இதுக்கு எல்லாத்துக்குமே நீ அவனை யூஸ் பண்ணிட்டதானே அப்படின்னு சொல்ல, அப்ப ஃபாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு செம்ம கோவம் இருக்குது. அவங்க அப்பா சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தானே, அவனுக்கே தெரியாம டின்னோட சூட்கேஸ்ல இருந்து அவனோட திங்ஸ் எடுத்தது உண்மைதானே. அப்புறம் போன டின் ரிட்டர்ன் வந்துடுறான், கையில பாட்டி கொடுத்த பேக் இருக்குது. அப்ப அங்க இருக்கிற அந்த ராயல் பீப்புள்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா ராஜா இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டாதான் எல்லாருக்குமே ஃப்ரீடம் கொடுக்க முடியும். சோ அது வரைக்கும் அங்க இருக்கிற ராயல் பீப்புள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்ப டின் அங்க வந்ததுமே அங்க இருக்கிற ஆன்டி, ஐயோ நீ போகாத உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, டின் அவன் கையில வச்சிருந்தாங்கல்ல ஒரு பேக பாட்டி கொடுத்து அனுப்பினாங்கல்ல, நிறைய காசு பணம் அதெல்லாம் அதுக்குள்ள இருக்குது, அதை அவங்க திரும்ப கொண்டு போய் பாட்டி கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பேக கொடுத்து அனுப்பிடுறான். எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ராஜா கிட்ட இருந்து ஒரு முடிவு வர வரைக்கும் எல்லாருமே அரெஸ்டா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நீ ஃபாப் கூட போகலையா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. திடீர்னு டின்னுக்கு ஞாபகம் வருது, ஆமா ஃபாபு ஒரு சோல்ஜர் தானே, அவனை போய் மீட் பண்ண நமக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இன்னும் டின்னுக்கு தெரியாது ஃபாபு அவங்கள ஒரு ஆள் அப்படிதானு. அப்புறம் எங்க ஃபாபு அவனுடைய ஆளுங்க கூட மீட்டிங்ல இருக்கான். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜா இதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்தாதான் இவங்களால நல்லபடியா ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ராஜா அதுக்கு ஒத்துக்கலைன்னா மறுபடியும் ஏதாச்சும் ஒரு பெரிய போர் தான் நடக்கும், புரட்சி நடக்கிற மாதிரி. அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஃபாப் ரொம்ப சோகமா இருக்கான். அப்ப ஜன்தான் வந்து அவங்க கிட்ட பேசுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டென்னுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சான் அவன் என்னை பத்தி என்ன நினைப்பானோ, நான் டென்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜன்தான் அவனை சமாதானப்படுத்துறான். நீ அவன்கிட்ட சொல்லி புரியவே, அவன் கண்டிப்பா புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஃபாபு வீட்டுக்கு வர அவங்க அம்மா பாக்குறதுக்கு, அவங்க அம்மா கிட்ட எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சுமா, எல்லாம் நல்லபடியா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னது நீயுமா, அப்படின்னா நீ அவங்க கூட தான் இருந்தியா அப்படின்னு கேட்க, அம்மா நானும் அவங்கள ஒருத்தவன் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்கிறான். ஆக்சுவலா அந்த இடத்துல டின்னு வந்திருப்பான், டின்னு ஃபாபை பாக்குறதுக்கு வந்திருப்பான். அப்ப அவன் பேசுறத வெளியில நின்று டின்னு கேட்டுடுறான். அப்ப ஃபாபோட அம்மாக்கு செம்ம கோவம் வருது. அவன் பலார்னு ஒரு அறை விடுறாங்க. நீ எப்படி அவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. நான் யாருக்காகவும் எதுக்காகவும் துரோகம் பண்ணலாமா அப்படின்னு சொல்றான். அப்படின்னா டின்னு கிட்ட மறுபடியும் நீ போனது, நான் லவ் பண்ற மாதிரி நடந்துகிட்டதெல்லாம் இதுக்காகத்தானா, டின்னு கிட்ட இருந்து உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் தானா அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா டின்னு வெளியில நின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருக்கான். நான் டின்னு உண்மையாலுமே லவ் பண்றேன் தான், ஆனா நான் அவன்கிட்ட திரும்ப போனது வெறும் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லி இருக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவன் அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றது, என்னால முடிஞ்சதை நான் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். இதெல்லாம் வெளியில இருந்து நின்று டின்னு கேட்டு இருக்கான்ல, அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறான். அப்ப கூட ஃபாபுக்கு யாரோ அந்த பக்கமா போற மாதிரி இருக்குது. வெளில வந்து பாக்குறான். ஆனா அவன் வர்றதுக்குள்ள டின் அங்க இருந்து போயிடுறான். டின்னு பாவம் அழுதுகிட்டே வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கான். அவனால தாங்க முடியல. அவன் ஃபாப் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்ஸ், ஃபாப் கூட பேசினது அதெல்லாம் நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்கான். அங்கேயே ரோட்ல உட்காந்து ஏன் ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது, எதுக்கு அப்படின்னுட்டு அவன் அழுதுகிட்ட இருக்கான். பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்குது, பாவம். அப்புறம் ஒரு வழியா டின்னு வீட்டுக்கு வந்துடுறான். கார்டன்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். அப்ப பாட்டி கூட இருப்பாங்களா, அந்த ஆன்டி அங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி உன்னை சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் அடுத்த நாள் எங்க ஃபாப் மத்தவங்க கூட உட்காந்து மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவங்களுக்கு குட் நியூஸ் கிடைச்சிருச்சு. அந்த ராயல்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்துட்டாங்க.
உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் ஒருத்தர் மாத்தி விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஃபாபுக்கு மட்டும் இப்பயும் ஒரு மாதிரி இருக்குது. அவன் என்னதான் இருந்தாலும் டின்னை ஏமாத்திட்டான்ற மாதிரி தானே இருக்கான். இப்ப டின்னு கிட்ட போய் அவன் பேசணும்ல, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த நியூஸ் ரேடியோல சொல்றாங்க. எல்லாருமே இந்த நியூஸை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆன்டி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க டின் அதுக்கு அர்த்தம் சொல்றான். இனிமே ராயல் பீப்புள் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லா மக்களும் ஒரே மாதிரிதான், எல்லாருமே சேம் தான் அப்படின்னு சொல்ல அங்க பேலஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் அழுகுறாங்க. அதே நேரம் எங்க சேட் இன்னும் ஜெயில தான் இருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஒரு சிலர் ஃபீல் பண்றாங்க எதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆனா ரொம்ப கஷ்டப்படுறவங்களா சந்தோஷப்படுறாங்க, இனிமே நம்ம கஷ்டப்படாம நல்லா இருக்கலாம் அப்படின்னுட்டு. அப்புறம் ராயல் பீப்புள் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல இந்த ஒரு முடிவு வர வரைக்கும். இப்ப நல்ல முடிவு வந்ததால அந்த அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்றாங்க. சோ ஃபாபே ஸ்ட்ரைட்டா போய் டின்னோட அப்பாவை ரிலீஸ் பண்ண போறான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க இப்ப இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றான். நாங்க இன்னும் தீவிரவாதி கிடையாது, கிங்கே எங்களுக்கு ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல இருந்தாலும் இப்பயும் அவரோட அப்பாவுக்கு செம்ம கோவமா இருக்குது. அவங்க அப்பா இவனை பார்த்து இப்பயும் கோவமா தான் பேசுறாரு. அதுக்கு ஃபாப் சொல்றான், இப்பயும் நீங்க பழைய அதே ஆள் கிடையாது, நீங்க மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு ஃபாப் சொல்றான். ஆனா உங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. இதெல்லாம் என்ன அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன், அது மட்டும் இல்ல டின்னையும் உன்னையும் நான் எப்பவுமே சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஃபாபு சிரிச்சுக்கிட்டே அசால்ட்டான், வாங்க நானே உங்களை கொண்டு போய் உங்களோட பேலஸ்ல விட்டுடுறேன் அப்படின்றான். பாட்டி கிட்ட அந்த ஆன்டி டின்னு இப்பயும் சோகமா தான் இருக்கா அப்படின்னு சொல்ல என்னாச்சு டின்னுக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சேட்டை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ராயல் பீப்புள் எல்லாரையும் தான் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. அதனாலதான் இவனும் ஜெயிலுக்கு போயிருந்தான். இன்னும் இவன் பண்ண கிரிமினல் வேலை எல்லாம் வெளியில தெரியல போல. அப்புறம் நம்ம வசீனு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல பாட்டி வெளியில போய் பாக்குறாங்க. வசீனை கொண்டு எங்க வீட்லயே விட்டுட்டு போறாங்க. அதான் டின்னோடைய அப்பா, கூடவே ஃபாபு ஜந்தானு வந்திருக்காங்க. அப்ப பாட்டி அவங்கள பார்க்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு, எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல அப்ப பாட்டி ஃபாபுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப வசீன் அதான் டின்னோடைய அப்பா, எதுக்கு அவனுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க, இதெல்லாம் நடந்தது காரணமே அவன் தான், அவனும் ஒரு தீவிரவாதி தான் அப்படின்னு சொல்ல அந்த சேட்டுக்கு என்னது இவன் அதுல ஒருத்தவன அப்படின்னுட்டு அவன் மறுபடியும் அவன் ஃபாப் கிட்ட சண்டைக்கு போறான். ஃபாபுக்கும் வர அவனை திரும்ப பேசுறான். ராயல் பீப்புள் உங்களுக்கு எல்லாம் ஒரு நியாயம், சாதாரண மக்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா? இனிமே அந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி ராயலா இருக்கிறவங்க எல்லாம் சாதாரண மக்களை கொடுமைப்படுத்த முடியாது, இனிமே எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்ப பாட்டி தான் அங்க இருக்கிறாங்க. பாட்டிக்கு அதை கேட்டதுமே கோவம் வருது. அப்படின்னா இத்தனை நாள் நாங்க உன்னை இப்படிதான் கொடுமைப்படுத்திட்டு இருந்தோமா அப்படின்னு கேட்க உடனே ஃபாபோட ரியாக்ஷன் மாறிடுது. இல்ல நான் அந்த மாதிரி சொல்ல வரல, நீங்க என்ன இத்தனை நாள் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தீங்க, அதனால எல்லாருமே உங்களை மாதிரின்னு சொல்ல முடியுமா? இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சமமா ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்ல போது நீ பண்ண ஹெல்ப் எல்லாம் நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு பாட்டியை கோவமா ஃபாபை பார்த்து சொல்றாங்க. அப்ப டின்னு அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். டின்னை பார்த்ததுமே ஃபாபு டின்னு கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அவங்க அப்பா விட மாட்டாரு. இதுக்கு மேல நீங்க வரக்கூடாது, வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு நிமிஷம் நான் டின்னு கிட்ட பேசணும் அப்படின்னு ஃபாபு சொல்ல ஆனா அவங்க அப்பா செம்ம கோவத்துல இருக்காரு ஃபாப் மேல. இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி அவனை துரத்த ஜந்தான் அங்க இருந்து ஃபாபை கூட்டிட்டு வெளியில போயிடுறா. டின்னுக்கு தான் ஃபாபை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால அவனும் சும்மா தான் நின்றுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல டின்னு வெளியில தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க அப்பா அங்க வராரு. அவங்க அப்பா பார்த்ததுமே அப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அவன் மன்னிப்பு கேட்கிறான். எல்லாம் என்னாலதான்ப்பா ஆச்சு, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவங்க அப்பா நீ எந்த தப்புமே பண்ணல, இது எல்லாமே ஃபாபோடைய தப்பு, அவன் தான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கான், உன்னை ஏமாத்திருக்கான், இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் என்ன பண்றான் பாரு அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பயும் ஃபாபு மூஞ்ச குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு சாரி பண்ணதுதான்ப்பா தப்பு அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் எங்க ஃபாபு அதே ஃபீலிங்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு வருவான், அவனுக்காக டின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். வீட்டுல போய் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சான்ல, ஆனா டின்னு வீட்டுல எல்லாம் அவனோட பேலஸ்க்கு போயிட்டான். அவங்ககிட்ட இப்ப எதுவும் பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜந்தான சமாதானப்படுத்துறான். ஆனா ஃபாபுக்கு ஒரே அழுகையா வருது. என்னதான் இருந்தாலும் நான் என்னுடைய கண்ட்ரிக்காக டின்னு ஏமாத்திட்டணும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜந்தானு அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஜந்தானு சீரிய பார்க்க வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் சீரி கொஞ்சம் கோவமா தான் இருக்கான். அப்ப ஜந்தானு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறான். எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி ஈக்குவாலிட்டி கிடைக்கணும் இல்ல, அவங்களும் சந்தோஷமா இருக்கணும் இல்ல, இது நல்லபடியா நடந்தா எல்லாருமே சமமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் உங்க ஆசைப்பட்டது செய்யலாம் அப்படின்னு சொல்ல உடனே சீரியோட ரியாக்ஷன் மாறிடுது. அப்படின்னா நானும் சாதாரண மனுஷங்க மாதிரி எல்லாரும் மாதிரி ஹாப்பியா இருக்க முடியுமா, எனக்கு பிடிச்சத நான் பண்ண முடியுமா அப்படின்னு சீரி சந்தோஷமா கேட்க அதுக்கு ஜந்தான் ஆமான்னு சொல்றா.
அப்புறம் சந்தானம் வந்து சிரி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறான். அந்த ஹெல்ப்புக்காக அவ இப்ப இங்க டின்ன பார்க்க வந்திருக்கான். ஆக்சுவலா அவ ஃபாப் கொடுத்த ஒரு லெட்டர் கொடுக்க தான் வந்திருக்கான். சோ டின்னோட அப்பா முன்னாடி எதுவுமே தெரியாத மாதிரி நல்லபடியா பேசுறான். அவங்க அப்பா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் டின்னு கிட்ட ஃபாப் கொடுத்த லெட்டர் கொடுக்குறான். அப்புறம் டின்னு தனியா இருக்கும்போது அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிச்சு பாக்குறான். அதுல ஃபாப் அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எழுதியிருக்கான். நான் வேணும்னு இதை பண்ணல, நான் உங்ககிட்ட திரும்ப வந்தது வெறும் இதுக்காக மட்டும் கிடையாது, நான் உண்மையிலுமே நான் லவ் பண்றேன் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே அந்த லெட்டர் எழுதியிருக்கான். நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். நம்ம 2 பேரோட லவ்வை நான் யூஸ் பண்ணிக்கல, எனக்கு தேவையான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி நம்ம லவ்வெல்லாம் நான் அசிங்கப்படுத்தல, நான் கண்டிப்பா உன்னை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் எழுதியிருக்கான். ஆனா டென்னுக்கு அதை படிக்கும்போது அழுக வருதுதான். ஆனா அவன் என்ன பண்ணுவான் இதுக்கு மேல? இங்க ஃபாபு ரொம்ப டென்ஷனா இருக்கான். டென்னுக்கிட்ட இருந்து என்ன பதில் வருமோ அப்படின்னுட்டு சிரி அங்க வரா. அங்க ஃபாபு ஜந்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு, அவன் மீட் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டானா அப்படின்னு கேட்கும். சிரி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு லெட்டர் கொடுக்குறான். இதை அவங்ககிட்ட திருப்பி கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்ல அவன் ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த லெட்டர்ல ஏதோ ஒரு கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு. கர்ச்சீஃப்குள்ள ரிங் இருக்குது. ஒரே மாதிரி 2 ரிங் வாங்கினாங்கல்ல, ஒண்ணு வந்து ஃபாப் கையில இருக்கு, இன்னொன்னு டின்னு கையில இருந்துச்சுல்ல, அந்த ரிங் அவன் கழட்டி கொடுத்துட்டு இருக்கான். இனிமே அவனை தேடி வர வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தையும் சொல்லி இருந்திருக்கான். அன்னைக்கு அவங்க அப்பா அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போனாருல்ல, அப்புறம் வீட்டுல போய் அடைச்சு வச்சது, பாட்டி அவங்க கிட்ட ஒரு சூட் கேஸ் கொடுத்து ஃபாப் கூட ஓடி போக சொன்னது, அதெல்லாம் சொல்றான். அவன் கூடயே இருக்கணும் தான் வந்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்ல ஃபாபுக்கு ஒரே அழுகையா வருது. அப்ப சீரி ஜந்தான் அவங்களுக்கும் தான் அழுக வருது. அப்ப ஃபாப் அழுதுகிட்டே எல்லா தப்பும் என்னோடது தான், எனக்கு தான் தகுதியே கிடையாது, என்னோட பிரின்ஸ் டின்னு கூட இருக்க வேண்டிய தகுதியை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி அந்த காட்டன் ரோஸ் செடி இருக்குல்ல, அதை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த செடியை வச்சது அந்த ஞாபகம் எல்லாம் அவனுக்கு வருது. அப்புறம் அந்த செடி பக்கத்துல உட்காந்து அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, நான் எப்பயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னது, அதே மாதிரி நானும் உன்னை விட்டுட்டு எப்பயும் போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னது, அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவன் அழுதுகிட்டா இருக்கான். எங்க டின்னோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் இப்பயும் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல, அவர் கூட ஒரு ஆர்மி ஆபீசர் இருப்பார்ல, அவர் கூட சேர்ந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்கிற நிறைய பேர் ஊரை விட்டே போறாங்க. இந்த ராயல் ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அவங்க எல்லாம் இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு ஊரை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் வீட்டுல வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மளும் அதே மாதிரி வேற எங்கேயாச்சும் போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட பாட்டி நம்ம எதுக்கு போகணும், நம்ம ஃபேமிலிக்கு என்ன ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட்ல அடுத்து என்ன நடக்க போகுது அதை பத்தி எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேட் அவன் கூட பிசினஸ் பண்ணுவான்ல, அவனை போய் மீட் பண்றான். என்னோட காசெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க உனக்கே தெரியல இப்ப எந்த சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னு, இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் ஃபாபு ஜந்தானா அவங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருப்பார்ல, அவரை மீட் பண்ண வந்திருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல இவங்களை பத்தி தப்பான நியூஸா வந்துகிட்டு இருக்குது. அதாச்சும் இவங்க எல்லாம் தீவிரவாதிங்க அப்படின்ற மாதிரியும் தப்பான நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. இவங்க இதை பண்ணதெல்லாம் மக்களுக்காக கிடையாது, அவங்களுக்காக, அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் நியூஸ் போடுறாங்க அப்படின்னு கேட்க நான் அவங்க கிட்ட பேசினேன். அவங்களுக்கு தெரியும் நம்ம டெமோக்ரஸியில தான் சண்டை போட்டிருக்கோம்னு, அவங்களும் மாறிடுவாங்க, அவங்க கூட சீக்கிரம் நம்ம சொன்ன மாதிரி நியூஸ் மாத்தி எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. அதாவது ராயல் ஃபேமிலிஸ் எல்லாம் வேலையில இருந்தாங்கல்ல, அதுல வசீனோட பேரும் டின்னோடைய பேரும் இருக்குது. இதை பார்த்ததுமே ஃபாபியும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குது. அந்த விஷயம் இப்ப உங்க வீட்லயும் தெரிஞ்சு போச்சு போல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேணும்னே ஃபாபு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் தான் வேணும்னே வேலையை விட்டு தூக்கி இருப்பான் அப்படின்னு அவங்க அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அப்ப சாட்டுக்கு ஒரே பயமா இருக்குது, ஏன்னா அவன் பண்ண ஃப்ராட் தன்னை வெளியில தெரிஞ்சிடும்ல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கு. டின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறான். அந்த கார்டன் ரோஸ் மரம் இருக்குல்ல, அது கீழே வந்து நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல அவங்க அப்பா வராரு. மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட சாரிப்பா எல்லாம் என்னாலதானே ஆச்சு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். அவங்க அப்பா மறுபடியும் நான் சொல்றதை கேளு, இதுல எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் டின்ன சமாதானப்படுத்துறாரு. எல்லாம் அந்த ஃபாபோட வேலைதான், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணா சரண்டர் ஆகும் நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஊரையே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபாப் அவருடைய ஹையர் அபிஷியலை பார்க்க வந்திருக்கான். அவங்க கிட்ட டின்ன வேலையை விட்டு தூக்க வேணாம் அப்படின்னு சொல்றான். டின்னையும் அவங்க அப்பாவையும் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஆனா அவர் கேட்கற மாதிரி இல்ல. ஏதோ ப்ளூ ரிப்பன் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு இது இருக்குது, அதுல அவர் தான் மெயினா இருக்காரு, அவர் கண்டிப்பா வேலையை விட்டு தூக்கிதாகணும் அப்படின்னு சொல்ல அட்லீஸ்ட் டின்னையாச்சும் தூக்காதீங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு டின்னுக்கு அவனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அவர் சொல்றாரு எனக்கு தெரியும் நீ டின்னு க்ளோஸ் தானே, ஆனா இதுல என்னுடைய முடிவு மட்டும் கிடையாது, நிறைய பேர் சேர்ந்து எடுத்த முடிவு இது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ கடைசியில் டின்னுக்கும் கவர்மெண்ட்லேருந்து வேலை போயிடுது. அவன் அங்கேருந்து கிளம்பும் போது அவன் கூட வேலை செஞ்சவர் வந்து அவனோட பேக்கை கொண்டு வந்து எடுத்துட்டு போறாரு. அப்போ அந்த இடத்துல ஃபாப் வந்திருக்கான். ஃபாப் டின்னை பார்த்ததுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். அவங்ககிட்ட பேச ட்ரை பண்றான்.
டின்னுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அவங்ககிட்ட பேசுறதுக்கு. அப்ப ஃபாப் சொல்றேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னோட வேலையை பத்தி பேசுறேன், கண்டிப்பா உன்னோட வேலை திரும்ப கிடைச்சிடும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு டின்னு சொல்றான், எதுக்கு எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இனிமே என்னால உனக்கு எந்த யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்ப ஃபாபுக்கு இன்னும் தான் ரொம்ப ஃபீலிங் ஆயிடுது, என்னடா எப்படி சொல்றான் அப்படின்னுட்டு. டின்னு அங்க இருந்து போக போறான். ஆனா ஃபாப் அவன் கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் பண்ணதெல்லாம் என்னோட தப்பு தான், ஆனா நான் உன்னை அதுக்காக லவ் பண்ணல, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கும், என்னோட லவ் உண்மைதான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு டின்னு கேட்கிறான், ஒருவேளை உன்னால பின்னாடி போக முடிஞ்சா நீ இதே டிசிஷன் தான் மறுபடியும் எடுப்ப அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஃபாப் தயங்குறான். ஆமா அப்படின்னு ஃபாப் சொல்ல. ஆனா இன்னொரு தடவை நான் உன்னை ஹர்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹர்ட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. சரி, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, நான் உன்னை நம்புறேன், ஆனா இதுக்கு மேல நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி டின்னு அங்க இருந்து போக போறான். ஆனா ஃபாப் அவனை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாத அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு புரியுது உன்னோட இன்டென்ஷன் எல்லாம், நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு புரியுது, நம்ம கண்ட்ரிக்காக தான் நீ பண்ண ட்ரை பண்ணிருக்க, ஆனா நம்ம 2 பேருக்குள்ள இனிமே எதுவுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் விடு அப்படின்னு சொல்றான். ஆனா ஃபாபால விட முடியல, அவன் டின்னா கட்டி பிடிச்சு அழுதுகிட்டே இருக்கு. டின்னா அவனை தள்ளி விட்டுறான், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாபை பார்த்து குட் பை அப்படின்றான். அதுக்கப்புறம் இனிமே நடக்க போற எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போறான். டின்னுக்கு அழுக வருது, அவனை அழுதுகிட்டே தான் போயிட்டு இருக்கேன். இங்க ஃபாபா அழுதுகிட்டு நின்றுட்டு இருக்கான். இதோட இங்க எபிசோடு முடியுது. அங்க இப்ப எபிசோட் 9 போலாம். எபிசோட் 9 ஸ்டார்டிங்லயே டின்னு வந்து அவனுடைய கார்டன்ல நின்றுகிட்டு இருக்கான். அப்ப அவனும் ஃபாபா அந்த கார்டன்ல கிஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கல்ல, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு ஃபாப் சொன்னால. அதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப பாட்டி அங்க வந்துடுறாங்க. பாட்டியை பார்த்ததுமே டின்னு பாட்டியை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். பாட்டி, நான் என்ன பண்ணுவேன் பாட்டி, நான் ஃபாபை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல. என்ன சொன்னாவ அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. நம்ம 2 பேரும் முதல்ல இருந்த மாதிரியே மறுபடியும் லவ் பண்ணலாம், எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஆனா என்னால எப்படி பாட்டி எதுவுமே நடக்காத மாதிரி அவன் கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல. பாட்டி அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பாட்டி அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா டின்னுக்கு ஒரே அழுகையா வருது. அடுத்த நாள் சேட் அவனோட பிசினஸ் பார்ட்னரை பார்க்க போறான். அவன் எங்க கிளம்பிட்டு இருக்கான் போல. எங்க போற நீ, என்னதான் பார்க்க வந்தியா, சரிவா அப்படின்னு அவன் கையை பிடிச்சிருக்கு. எதுக்கு என் கையை பிடிக்கிற, வீடு அப்படின்னு சொல்லி அவன் தட்டி விடுறான். எங்க கிளம்புற நீ அப்படின்னா, என்னோட காசெல்லாம் எங்க, ப்ராஃபிட் எதுவும் வரலையா அப்படின்னு கேட்க. அதெல்லாம் சும்மா உன்னை ஏமாத்துறதுக்காக சொன்னது அப்படின்னு சொல்ல. என்னது என்னை ஏமாத்தினியா அப்படின்னு சேட்டுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. உனக்கு என்ன தைரியம், நான் யாருன்னு தெரியுமாடா அப்படின்னு அவன் சட்டையை பிடிக்க. யாரு நீ, பெரிய இவனா அப்படின்னுட்டு அவன் சேட்டை போட்டு செம்மையா அடிக்கிறான். அடிச்சுட்டு, நீ ராயல் ஃபேமிலினா பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா, இப்ப ராயல் ஃபேமிலிக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது, உனக்கு தெரியாதா, இனிமே நீ என்ன பண்ற நீ பண்ணிட்டு போ, மினிஸ்டர்ல இருந்து காசு திருடுனால அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீயே பண்ணிக்க அப்படின்ட்டு அங்க இருந்து போயிட. சேட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ அவங்க காசு கேட்பாங்களே, நான் என்ன பண்றது, என்ன ஜெயில போட்டுருவாங்களே அப்படின்னு அவன் அழுதுகிட்டு இருக்கான். அப்புறம் சேட்டு வீட்டுக்கு வர. பாட்டி வந்துட்டு என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு லேட் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அங்க 2 போலீஸ் வராங்க. அங்க வந்ததுமே சேட்டை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அவர் மினிஸ்ட்ரில இருந்து காசு திருடி இருக்காரு, அந்த காசு இப்ப வரலன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க அவர் அப்பா வந்துடுறாரு. வசீம் சொல்றாரு, இல்ல இதெல்லாம் அந்த ஃபாப் பண்ற வேலையா தான் இருக்கும், அவன் தான் போய் சொல்லி என் பையனை அரெஸ்ட் பண்ண வச்சிருப்பான் அப்படின்னு சொல்ல. இல்ல எதுவா இருந்தாலும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. பாட்டிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பாட்டிக்கு மயக்கமே வந்துடுது. இப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு அவங்க அப்பா முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் ஜென்தாங் போய் ஃபாப் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றான், சேட்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னுட்டு. இங்க சேட்டை வந்து லாக்அப்ல வச்சிருக்காங்க. அங்க லாக்அப்ல 2-3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த 2-3 பேர் வேணும்னே அவனை பயமுறுத்துற மாதிரி அவன் பக்கத்துல வராங்க. சேட்டுக்கு ஒரே பயமா இருக்குது. அவன் பயந்துட்டு ஓரமா வந்து உட்காந்துக்கிறான். அப்ப கொஞ்ச நேரத்துல அவனை பாக்குறதுக்கு அவங்க அப்பாவும் டின்னு வந்திருக்காரு. ஆனா அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, சேட்டு உண்மையுமே காசு திருடி இருக்கான்னு. அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்ப அப்படின்னு செம்மையா பிடிச்சு திட்டுறாரு. அப்ப நான் பண்ணது தப்புதான்ப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு அழுவேன். இப்ப அழுது என்னடா பிரயோஜனம், ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா யோசிச்சு பண்ணிருக்க வேணாம், இப்ப என்ன பண்றது, பழைய மாதிரி நம்ம கிட்ட பவர் இல்லை, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. டென்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா என்ன பண்றது, அவங்க சொல்ற மாதிரி கோர்ட்டுக்கு போனா நீ ஜெயிலுக்கு தான் போகணும், அதுவும் ரொம்ப வருஷம் நீ ஜெயில இருக்கணும் போல அப்படின்னு சொல்ல. ஐயோ என்னால ஜெயில எல்லாம் இருக்க முடியாது, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சேட் அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அப்பாக்கு செம்ம கடுப்பாக அவருக்கு டென்ஷன் ஆகுது. அவனை திட்டிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறாரு. அப்ப சேட் டின்னோட கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் டனியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு கேட்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு டின்னு அங்க இருந்து வெளியில போயிடுறான். அங்க வந்து டின்னோட அப்பா ஸ்ட்ரைட்டா சீரியோட வீட்டுக்கு தான் போறாரு. சீரியோட அப்பா கிட்ட அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா சீரியோட அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டுறாரு. அவரால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம டின்னுக்கு சீரிக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த என்கேஜ்மெண்ட்டையும் பிரேக்கப் பண்றதா சொல்றாரு. அதை கேட்டதுமே டின்னோட அப்பாக்கு செம்ம கோவம் வருது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க.
சீரோட அப்பா ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கிருந்து கோவமா உள்ள போயிட்டாரு. அப்ப பின்னாடியே சிரி வரா. எதுக்குப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ தானே சொன்ன அவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, ஆமா நான் சொன்னேன்தான்ப்பா, ஆனா இப்ப அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, இப்ப நம்ம ஹெல்ப் பண்ணலன்னா எப்படிப்பா அப்படின்னு கேட்க, வசீம் வந்து ப்ளூ மார்க்ல இருக்கான், என்னால இப்ப அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனா என் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு நான் சொல்ல. அப்ப சீரிக்கு கோவம் வருது. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க, நீ ஒரு பொம்பளை தானே, பொம்பளை மாதிரி இரு, நான் சொல்றதை கேட்டு வாயை மூடிட்டு அமைதியா இரு அப்படின்னுட்டு அவங்க அப்பா திட்டுறாரு. சீரிக்கு ஒரே டென்ஷனா இருக்குது. எங்க டின்னோட வீட்டுல அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வேலை செய்யற பொண்ணு ஒருத்தி ஓடி வந்து அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் வெளில போய் பாக்குறாங்க. பார்த்தா சாட் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். கூட வேற யாரோ ஒரு ஆபீசர் மாதிரி வந்திருக்காரு. சேட் வந்ததுமே அப்பாடா பாட்டி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எவ்வளவு கொசு கடிச்சிச்சு தெரியுமா, நான் இன்னைக்கு வீட்டுல நிம்மதியா தூங்குவேன் அப்படின்னு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப கூட வந்தவர் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. எப்படி சேட்டை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரோ ஒருத்தர் பேசினதால இந்த கேஸ்ல அவருக்கு ஒரு சின்ன எக்ஸப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாச்சும் அவன் திருடின காசு வந்து 200,000 சம்திங் சொல்றாங்க. அந்த காசை திரும்ப கொடுத்துட்டா இவனை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது 200,000 வந்து சாதாரண அமௌண்ட் கிடையாது, ரொம்ப ஒரு பெரிய அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு 2 வீக்ஸ் டைம் கொடுத்திருக்காங்க. யாரு பேசினது அப்படின்னு டின்னு கேட்கும். சார் என்னால் அதை சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இந்த சாட் செம்ம ஹாப்பியா இருக்கான், நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ண பாட்டி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா டின்னுக்கு அவங்க அப்பாக்கு அந்த காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீலிங் வந்துடுது. அப்புறம் அடுத்த நாள் ஃபாபை பாக்குறதுக்கு டின்னு வந்திருக்கான். டின்னு பார்த்ததுமே ஃபாப்க்கு ரொம்ப ஹாப்பி. அவன் பக்கத்துல வர, நீ தானே சாட்டை ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபாப் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கு டின்னு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா என்னோட ஃபேமிலி இப்போ ரொம்பவே ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல இருக்குது, இருந்தாலும் எங்களுக்காக நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்களால இனிமே உனக்கு எதுவும் ஆக வேண்டியது இல்லை, இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்ல, எதுக்கு இந்த மாதிரி சர்க்காஸ்டிக்கா பேசுற அப்படின்னு ஃபாப் ஒரு மாதிரி ஃபீலிங்கா கேட்கிறான். இல்ல நான் அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் எங்களுக்காக நீ இந்த ரிஸ்க் எடுத்திருக்கலாம், அதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. அப்ப ஃபாப் மெதுவா அவன் பக்கத்துல வந்து அவன் கையை பிடிக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்கவே முடியாதா, என்னை நீ மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு கெஞ்சி கேட்கிறான். அதுக்கு டின்னு, உன்னை மன்னிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு, நீ செஞ்சது உன்னுடைய நல்லதுக்காக தான் நீ பண்ணியிருக்க, நீ எது நல்லதுன்னு நினைச்சியோ அதுக்காக நீ பண்ணியிருக்க, ஆனா அதுக்காக நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த எல்லா விஷயமும் இப்ப மாறிடுச்சு, இருந்தாலும் அதை நினைச்சு இப்ப நான் ஃபீல் பண்ற மாதிரி இல்லை, அதனால என்னுடைய வாழ்க்கையே இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் பிறந்த இடம் நான் வளர்ந்த இடம் எல்லாமே மாறப்போகுது, அது எல்லாத்துக்குமே காரணமும் நீ தான் அப்படின்னு சொல்ல. ஆனா நான் உன்னை இனிமையா எப்பயுமே நினைச்சதில்லை அப்படின்னு ஃபார்ம் சொல்றான். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா அந்த மாதிரி நினைச்சிருக்க மாட்டேன்னு, இருந்தாலும் என்னால இப்ப ரொம்ப நேரம் உன் கூட நின்று பேச முடியாது, யாராச்சும் பார்த்தா நானும் உன் கூட சேர்ந்து அப்படின்னு தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்னுட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப போறான். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபாபுடைய கையை பிடிக்கிறான். ஃபாப் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அப்படின்னுட்டு பக்கத்துல வந்து ஃபாபை லைட்டா ஒரு கிஸ் பண்றான். ஃபாபுக்கு ஒரு அழுகையா வருது. அப்புறம் அங்கிருந்து டின்னு கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி நீ இன்னும் உன்னோட லைஃப்ல முன்னுக்கு வரணும், நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். ஃபாபுக்கு ஒரே அழுகையா வருது. அதுக்கு மேல என்ன பண்றது, அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஃபாப் அழுதுகிட்டு இருக்கான். எங்க டின்னுடைய ஃபேமிலியில அடுத்து என்ன பண்றது, அந்த 200K மணியை ரெடி பண்ணணும்னா நமக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்தாலும் வராதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டின்னு ஒரு விஷயம் சொல்றான். நான் ஒரு இங்கிலீஷ்காரங்களை மீட் பண்ணேன், அவங்க நம்ம பேலஸை ஒரு ஹோட்டலா பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, நம்ம இந்த பேலஸ் அவங்ககிட்ட வித்தானா அவங்க நமக்கு ஒரு 100K தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. ஏன்னா அவங்க பிறந்து வளர்ந்த பேலஸ் இல்ல, அது எப்படி விற்கிறதுக்கு ஒத்துக்குவாங்க, அவருக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்குது. ஆனா இப்ப வேற வழியே இல்லையே, அதனால சரி விற்கலாம் அப்படின்னு அவரு ஓகே சொல்லிடுறாரு. அடுத்த நாள் அங்க வேலை செய்றவங்க எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சு விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அந்த பேலஸ் வைக்க போறாங்கல்ல, ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு காசு கொடுத்து அங்க வேலை செய்யறவங்க எல்லாமே வெளியில போய் தனியா வேலையை தேடிக்க சொல்றாங்க. அவங்க இத்தனை நாள் கூட வேலை செஞ்சதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்ப பாட்டி கூடவே ஒரு ஆன்டி இருப்பாங்கல்ல, அந்த ஆன்டிக்கு பாட்டி ஏதோ கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஆன்டி வாங்க மாட்டாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பேன், நீங்க தான் நான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தீங்க, நீங்க எங்க போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்க சொல்ல, நாங்களே இப்ப எந்த நிலைமையில இருக்க போறோம்னு தெரியலன்னு பாட்டி சொல்றாங்க. எந்த நிலைமையா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூடயே இருப்போம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் கூடயே தான் வருவேன் அப்படின்னு சொல்ல பாட்டியை சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காத சைட்ல நின்று சேட்டுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அழுக வருது, நம்மளால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னுட்டு. அப்புறம் டின்னோட அப்பா வெளியில நின்று இந்த பேலஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்குது. அப்ப பாட்டி அங்க வந்ததுமே பாட்டியை ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பாட்டியை அழுதுகிட்டே சமாதானம் பண்றாங்க. டின்னு கார்டன்ல போய் அந்த காட்டன் ரோஸ் மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த வீடு போனா அந்த மரமும் தானே போகும், அந்த மரத்துக்கு கீழே தானே அவனுக்கு ரொம்ப முக்கியமான மெமரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்புறம் அந்த வீட்டை வித்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டுடுறாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. இப்ப இந்த விஷயம் இப்பதான் ஃபாபுக்கு தெரிஞ்சிருக்குது. சீரி தான் சொல்றா. அப்படின்னா அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு கேட்க, அந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சீரி சொல்ல, ஃபாபு டின்னை தேடிக்கிட்டு அந்த பேலஸ்க்கு வரான். பார்த்தா பேலஸ் பூட்டி இருக்குது. அவனும் அந்த மரத்தை தான் பாக்குறான், அந்த காட்டன் ரோஸ் மரத்தை. அப்ப ஃபாபுக்கு அழுகையா வருது. நீ எங்க போன டின்? நீ எங்க இருந்தாலும் நான் உனக்கு கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றான். இங்க இப்ப டின்னோட ஃபேமிலியே ஒரு சின்ன வீடு வாங்கிட்டு வந்துட்டாங்க போல. அந்த சின்ன வீட வெளியில இருந்து பார்க்கும்போதே அவங்க யாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போனா அங்க ஒரே தூசியா இருக்குது. அப்ப சாட் அங்க இருந்து ஒரு துணி எடுக்கிறான். ஒரே தூசியா இருக்கு. ஐயோ இந்த இடம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்ப அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷனா இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நீ தானே அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் என்ன சொல்றா, இது எல்லாத்துக்குமே ஃபாபு தான் காரணம் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவுக்கு இன்னும் டென்ஷனா வருது. அன்னைக்கு நைட்டு ஃபாப் இங்க உட்காந்து தனியா சரக்கு அடிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்குது. அப்ப ஜன்தான் தான் பக்கத்துல உட்காந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் ஃபீல் பண்ற, இது எதுக்குமே நீ காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜன்தான் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் சொல்றான், நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்தான், நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க முடியும் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்துட்டு மோசமாயிடுச்சு. எங்க 2 பேருக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவன் அழுதுகிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டுல அவங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பாட்டிக்கு ஒரே இருமலா இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஒருவேளை இந்த இடம் ஒரே டஸ்டா இருக்குல்ல, அதனால இருமல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டின்னோடைய அப்பா, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னா அந்த ஆர்மி ஆபீசர் ஒருத்தர் ஃப்ரெண்ட் இருப்பார்ல, அவரை பார்க்க போறாரு. எதுக்குப்பா அப்படின்னு டின்னு கேட்க, என்னால இதை அப்படியே அசால்ட்டா விட முடியாது, நான் அப்படியே உன்னை பார்க்கணும், போய் பார்த்து இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபாபுக்கும் அவனுடைய ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இதெல்லாம் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது எல்லாத்துக்குமே கூட சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. கூடவே சாட்டையும் வர சொல்றாரு. நான் எதுக்கு அப்படின்னு சாட்டு கேட்க, என்னால உன்னை தனியா விட்டுட்டு போக முடியாது, நீ மறுபடியும் பிரச்சனை பண்ணி வைப்ப அப்படின்னு சொல்ல, அவனும் சரி வர அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்ப உங்களுக்கு வேலையும் இல்ல வீடும் இல்லைல்ல, சோ என்ன பண்றது அப்படின்னு டின்னு வேலை கேட்டு போறான். அவன் போற இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கல. அப்புறம் அடுத்து ஒரு டையிங் ஃபேக்டரிக்கு போறான். அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவனால நிக்கவே முடியல. அங்க ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் போல. அவனுக்கு அங்கேயே வாமிட் வந்துடும். அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே டின்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் எப்படி இங்க வேலை செய்வான் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போய் வேலை கேட்கறான். அந்த இடத்துல இதுங்க ரொம்ப கஷ்டமான வேலையாச்சேப்பா, நீ இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படின்னு டின்னு சொல்றான். பார்த்தா மூட்டை தூக்க வேண்டிய வேலை, அவன் அதையும் பண்றான். பாவம் பையன் எவ்வளவு ஜாலியா பேலஸ சுத்திக்கிட்டு இருந்தான். அவனை கொண்டு வந்து மூட்டை தூக்க விட்டாங்களே, அவனே ஒரு பூ மாதிரி இருக்கான். அவன் இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வர்றது எனக்கே கஷ்டமா இருக்குது. ஆனா பாவம் அவனை கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கான். அப்ப அதெல்லாம் ஒரு தூரத்துல நின்று ஃபாப் பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபாபால இதை தாங்கவே முடியல. அவனுக்கே அழுக வர மாதிரி இருக்குது. அவன் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இப்ப டின்னோட நிலைமைக்கு நம்ம தானே காரணம் அப்படின்னு நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். டின்னுக்கு வேலை எவ்வளவுதான் கஷ்டமா இருந்தாலும் அவன் எப்படியும் அந்த வேலையை செய்யறான். அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் வருது போல. அவன் வெளியில ரொம்ப டயர்டா இருக்கான். அவனால நடக்கவே முடியல. ரொம்ப டயர்டா அங்க ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அந்த பிரிட்ஜ்ல உட்கார்ந்து இருக்கான். அதெல்லாம் தூரத்துல இருந்து ஃபாப் பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபாபால தாங்க முடியல டின்னு இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாக்குறதுக்கு. டின்னோட கையெல்லாம் ஒரே காயமா இருக்குது. அப்ப அவன் வீட்டுல இருந்து லஞ்சு கொண்டு வந்திருந்தான் போல. அந்த லஞ்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஃபாப் அவனை அழுகிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மளோட லவ்வருக்கு இந்த நிலைமை வந்துருச்சு, அதுவும் நம்மளால வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அப்புறம் நைட் ஆனதுமே டின்னு வீட்டுக்கு வரான். ஆனா அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவன் மூட்டு தூக்கின விஷயத்த எதுவுமே வீட்டுல சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வரான். ஆனா பார்த்தா வீட்டுல ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா பாட்டி அந்த ஆன்ட்டியும் சேர்ந்து என்னமோ ஸ்வீட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்வீட் செஞ்சு விற்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க போல. அப்ப டின்னு, ஏன் பாட்டி இதெல்லாம் பண்றீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுப்பா, எல்லாரும் எப்பயும் ஒரே மாதிரி இருந்துருவாங்களா, திடீர்னு காசு வரும், திடீர்னு காசு இல்லாம போகும், மனுஷங்க எப்படி இருக்காங்களோ அதான் முக்கியம், மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அதான் முக்கியம், என்னை பார்க்க உனக்கு கஷ்டமா இருந்தா நீ பாட்டிக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல, டின்னு பக்கத்துல போய் பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவங்க சொன்ன மாதிரியே ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வெளியில சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லபடியா சேல்ஸும் போயிட்டு இருக்குது. அப்ப டின்னு அங்க வர பாட்டி கிட்ட, பாட்டி எனக்கு இங்க ஒரு வேலை கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க, நான் இன்டர்வியூக்கு போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னுட்டு பாட்டி கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். அப்ப ஃபாபும் டின்னும் வெளியில இருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல இப்பயும் அவங்கள பத்தின தப்பான நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. நியூஸ் எல்லாம் ரொம்ப மேனிப்புலேட் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஜன்தானும் ஃபாபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டின்னு எங்க ஜாப் இன்டர்வியூன்னு சொன்னால ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அவனுக்கு அங்க ஒரு டீச்சர் வேலை கிடைக்குது. அது டின்னுக்கு உண்மையுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அவனுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி செய்யற வேலை தானே, அதனால அவன் ரொம்ப சந்தோஷமாவே அந்த வேலையை அக்செப்ட் பண்ணிக்கிறான். உடனே அன்னையில இருந்து டீச்சிங் செய்யவும் ஆரம்பிச்சிடுறான். ஃபாபு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல அவங்களோட 2 ரிங்கும் அவங்களோட சின்ன வயசு போட்டோவும் இருக்குது. அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. டின் அந்த பசங்க கூட நல்லாவே பழகிடுறான். அவங்க எல்லாருக்குமே அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்.
என்னோட அப்பா ஊருக்கு வந்தார்ல, அந்த ஆர்மி ஆபீசரை மீட் பண்ணி பேசுறதுக்காக அவரு வந்திருக்காரு. எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும், இதை நம்ம அப்படியே சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப சாட் சொல்றான், அப்படின்னா எல்லாம் நல்லபடியா நடந்தா நம்ம மறுபடியும் நம்ம பேலஸ்க்கே போயிடுவோமா அப்படின்னு கேட்க அவங்க அப்பா சாட்டை பார்த்து முறைக்கிறாரு. ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் இன்னும் விஷயம் தெரிஞ்சிருக்காதுல்ல இவங்க பேலஸை வித்த விஷயம். ஃபாபு ஜனதான்னு ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் பார்ட்டில ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை பார்த்த ஃபாபுக்கு ஜனதானுக்கு ஒரே கோவமா வருது. ஏன்னா இவங்களுடைய லீடர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருல, அவர் மேல நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப சீரியோடைய அப்பா வந்து அவர்கிட்ட நல்லபடியா பேசுறாரு. அதாச்சும் ஃபர்ஸ்ட் எப்படி ராஜா இருந்தாங்க, ராஜா கூட இருந்தவங்க எல்லாம் ராஜா கிட்ட விட்டுட்டு நல்லபடியா இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப இவர் பெரிய ஆள் மாதிரியும் இவர் கூட எல்லாரும் வந்து நல்லபடியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாச்சும் இப்பயும் வந்து பணக்காரங்க தான் சந்தோஷமா இருக்காங்க, ஏழைங்க இப்பயும் ஏழையா தான் இருக்காங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ஃபாபுக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்ப ஃபாபு ஜனதானும் போய் ஸ்ட்ரைட்டா அந்த ஆபீசர் கிட்டே பேசுறாங்க. சார், என்ன சார் நடக்குதுங்க? இப்ப இந்த நிலைமையில இந்த பார்ட்டி அவசியம் தானே? மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாற்றம் வரும் தான் நாங்க இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, மாற்றம்ன்றது உடனே வந்துடாது, சீக்கிரமா வரும் அப்படின்னுட்டு அவர் சொல்றாரே தவிர அவருக்கு இப்போதைக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் ஏதோ மக்களுக்காக கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண மாதிரி இல்லை. ஃபாபுக்கு ஜனதானுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. அப்படியே நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதால இவங்களுக்காக தானா, மக்களுக்காக இல்லையா? மக்கள் இப்பயும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்குது. அப்புறம் ஃபாப் வீட்டுக்கு வரான். அவனுக்கு ஒரே அழுகையா இருக்குது. நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நம்மளோட லவ்வையே நம்ம விட்டுட்டோம், ஆனா அதால எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கையில டின்னு போட்டு விட்டால அந்த மோதிரத்தை எடுத்து அந்த மோதிரத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கான். டின் அவனுடைய பிரின்சிபலை பார்க்க வரான் ஸ்கூல்ல. அப்ப கையில நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கு. என்னது இவ்வளவு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அவர் கேட்கும். எல்லாம் பசங்க கொடுத்ததுதான் அப்படின்னு அவன் சந்தோஷமா சொல்றான். அப்ப அவர் கையில ஏதோ ஒரு புக் கொடுத்துட்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதோ குவிஸ் காம்படிஷன் வரப்போகுது அப்படின்னு அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டின்னு ஹாப்பியா அதெல்லாம் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த பிரின்சிபல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் நம்மளால டீச் பண்ண முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பணக்காரங்க அப்புறம் ராஜா வீட்டு பசங்க மட்டும் தானே படிக்கிறதா இருந்தாங்க. ஆனா இப்ப டெமோக்ரஸி வந்ததுல இருந்து இந்த மாதிரி சாதாரண வீட்டு மக்களும் படிக்கிறாங்க, இவங்களும் அடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்ல டின்னுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் எல்லாம் மாறினாலும் இந்த மாதிரி சாதாரண மக்கள் படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். அப்ப அங்கிருந்து ஒரு பையன் வந்து ஒரு நோட்டை கொடுக்குறான். அதை எடுத்து படிச்சு பார்த்தா, நானும் ஃபியூச்சர்ல டின் சார் மாதிரி ஒரு நல்ல டீச்சர் ஆகணும் அப்படின்னு அந்த பையன் எழுதியிருக்கான். அதை பார்த்ததுமே டின்னுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அவன் மனசுக்குள்ள பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு நல்ல சேஞ்சஸ் ஆச்சு நடந்திருக்கு அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான். ஃபாப் வீட்டுல இருக்க ஜனதான் ஃபாபை பாக்குறதுக்கு வரான். அப்ப அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இன்னைக்கு நைட் நான் இங்க தான் சாப்பிட போறேன், எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க அவங்கள லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அவ்வளவுதானே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவ கையில என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கா. என்னது இது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, இது வந்து ரோட்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்து அப்படின்னு ஓபன் பண்ணி காட்டுறான். அதை பார்த்ததுமே ஃபாபோடைய அம்மாக்கு எனக்கு பாட்டியோட ஞாபகம் வந்துடுச்சு, அவங்கதான் இது எப்பவுமே செய்வாங்க, அப்ப நான் அவங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவேன், ஆனா என்னால இப்ப ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னுட்டு ஃபாபோடைய அம்மா ஃபீல் பண்றாங்க. சரி விடுங்க, வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னுட்டு அவங்க ரெண்டு பேரும் சமைக்கிறது கிச்சனுக்கு போயிடுறாங்க. அப்ப ஃபாப் எந்திரிச்சு வந்து அந்த ஸ்வீட்டை பாக்குறான். அப்ப அவனுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இதே மாதிரி ஸ்வீட்டு பாட்டி செஞ்சாங்க அப்படின்னு ஒரு டைம் டின்னு கொண்டு வந்து ஃபாபுக்கு கொடுப்பான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அதை சாப்பிட்டதெல்லாம் அவனுக்கு இப்ப ஞாபகம் வருது. ஒருவேளை உடனே பாட்டி வித்துக்கிட்டு இருந்ததான் ஜனதான் வாங்கிட்டு வந்திருக்கா போல. அப்புறம் பசங்களுக்கு குவிஸ் காம்படிஷன் நடந்துச்சுல்ல, அந்த குவிஸ் காம்படிஷனுக்காக டின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அது பெரிய ஸ்கூல் அப்படின்றதால பசங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியல, போய் தைரியமா உங்களோட வேலையை பண்ணுங்க அப்படின்ட்டு பசங்களை அனுப்பி வச்சுட்டு அங்க கிரவுண்ட்ல ஏதோ மரம் இருக்குது, அந்த காட்டன் ரோஸ் மரம் போல, அதை பக்கத்துல நின்று டின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு அங்க ஃபாப் வரான். டின் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை நான் இங்க குவிஸ் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு ஃபாப் ஆச்சரியமா கேட்க, ஆமா இப்ப நான் டீச்சரா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே பாபு சந்தோஷப்படுறான். நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டின்னு கேட்க, அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நீ நல்லா இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா நான் இப்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு டின்னு சொல்றான். நீ எப்படி இருக்க அப்படின்னு அவன் கேட்க, நான் என்ன சொல்றது, நான் சந்தோஷமா இருக்கேன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நான் என்னுடைய எல்லாத்தையுமே இழந்துட்டு இதை பண்ணேன், ஆனா இப்ப நான் இழந்தது எல்லாமே உண்மையாலுமே ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட்டா இருக்குது, ஏன்னா நான் நினைச்ச அளவுக்கு எந்த மாற்றமே இங்க நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு ஃபாப் ரொம்ப ஃபீலிங்கா சொல்ல, அப்ப டின்னு சொல்றான், மாற்றம்ன்றது ரொம்ப பெரிய அளவுல நடக்காம இருந்திருக்கலாம், ஆனா ஒரு சின்ன விஷயத்துலயாச்சும் மாற்றம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் இல்லாம இருந்துச்சு, ஆனா இப்ப அவங்க எல்லாருமே படிக்கிறதுக்கான உரிமை கிடைச்சிருக்குது, அது ஒரு நல்ல மாற்றம் தானே அப்படின்னு சொல்லி டின்னே ஃபாபை சந்தோஷப்பட வைக்கிறான். அதை கேட்ட ஃபாபுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, ஏன்னா அவன் ரொம்ப ஃபீலிங்கா இருந்தாலும் அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னுட்டு. அப்புறம் அங்க பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னுட்டு டின் அங்க இருந்து போக ஃபாபை அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஃபாபை விட்டு அழுதுருவான் போல, அதே மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். டின் அங்க
இருந்து போகிறான். அப்ப பாபு அவன் கையை பிடிக்க போறான். அதுக்குள்ள டின் அங்க இருந்து போயிடுறான். பாபுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் அழுகையை கட்டுப்படுத்திட்டு நின்னுகிட்டு இருக்கான். இதோட எங்க எபிசோட் 9 முடியுது. இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹை பண்ணுங்க. அடுத்த நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.